ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் பாப்பாவுக்கு இன்றைக்கி அபாகஸ் கிளாஸில் எக்ஸாம் இருந்துச்சுங்க. பாப் அபாகஸ் போனோடனே பேனரில் வச்சுருந்தாங்க. போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவள் ஃபேஸே சரியில்லை. எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுத போகிறா. 2 இயர்ஸ் வந்து பாப்பா போனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து எக்ஸாமே வந்துச்சு. காம்படிஷனுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இது வந்து அவினாசி ரோட்டில் இருக்க பிருந்தாவன் ஆடிட்டோரியம். சூப்பராக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஆடிட்டோரியத்துக்கு விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, நீட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து ரிசப்ஷன் ஹால், பக்கத்துலேயே டைனிங் ஹாலும் இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அபாகஸ் கிளாஸில் எக்ஸாம் நடக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளுக்கு 2 பேர் இல்லைன்னா 3 பேர். ஆன் த ஸ்பாட் கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் போடணுங்க. 3 மினிட்ஸில் கொடுப்பாங்க. 3 மினிட்ஸில் 50 சம் வந்து சால்வ் பண்ணணும். அந்தந்த குழந்தைங்களோட டேலண்ட்டை பொறுத்து அவங்கவுங்க போட்டாங்க. பாருங்கள், வந்து எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சிட்ருக்காங்க. பாப்பா செகண்ட் ரோவில் உட்காண்ட்ருந்தா. அவள் தலையே தெரியல, ஷார்ட்டாக இருக்கிறனால உள்ளே போயிட்டா. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரே ஃபியர், என்னடா நம்ம எழுதுவோமா எழுத மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் மைண்டில் வந்தா. என்ன ஆனாலும் பரவாயில்ல தங்கம், நீங்கள் போய் உங்களுக்கு முடிஞ்சதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான். மேம்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. மேம் வெல்கம் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களது 4 சென்டர் இருக்குங்க கோயம்புத்தூர்லேயே. பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க வந்திருக்காங்க. சண்டே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிருந்துச்சு. எவ்வளோ பேரண்ட்ஸ் அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்க குழந்தைங்க வின் பண்ணுறாங்களோ இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை எல்லாத்தையும் இருந்தாலும் ஒரு பக்கம் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்து வெல்கம் ஸ்பீச் முடிஞ்சு இப்போ ப்ரேயர் சாங் வந்து பாடினாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். பிஃபோர் இயர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து காம்படிஷன் வந்து நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க மம்மி தான் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, வாங்க ஜஸ்ட்டு அவங்களே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுங்க. உள்ளேயே வர்ற ஸ்பேஸே இல்லை. இப்போ ரொம்ப நீட்டாக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவே பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. 4 பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பாருங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 4th லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 10 லெவல்ஸ் இருக்குங்க. இதில் பாப்பா வந்து 4th லெவல், அதனால் தேர்ட் லெவல் வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ விளக்கேற்றுறாங்க. குத்து விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்க தான் வந்து நிவேதா மேம். 4 பிரான்ச்சஸோட ஹெட் இவங்க தான். ஸ்பீச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அர்ணவுக்கு வந்து அங்கேயே வந்து அவங்க ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பே பண்ணி தான் வாங்கணும். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பாருங்கள், அர்ணவ் சாப்பிட்டுட்ருக்கான். நிக்கிதாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பெப்சி, இந்த கோன் ஐஸ், இந்த சமோசா அதெல்லாம் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ இங்கே இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சமோசா, காஃபி அப்பப்போ வந்து வேணுங்கிறவங்களுக்கு காஃபி, டீ சுட சுட வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. நீட்டாக ஸ்நாக்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் இந்த ஒரு உருளைக்கிழங்குக்கு 60 to 80 ருபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அந்த சமோசா, ஐஸ்கிரீம், காஃபி, டீக்கெலாம் கூட்டம் இல்லை. இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கும் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்கும் தான் சரியான கூட்டம். பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் அதே தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் போட்டிருந்தாங்க. எல்லாம் அங்கேயே தான் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்மால் பிரேக் விட்டோன்னே எல்லோரும் வந்து முடிச்சுட்டு திருப்பி ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு டான்ஸு அவங்களே வந்து டான்ஸு, கராத்தே, அதுக்கப்புறம் பரதநாட்டியம் எல்லாமே வந்து அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கிண்டர் கார்டனும் இருக்குது, அங்கே டே கேரும் இருக்குங்க. நான் என்ஜிபி நகரில் பாப்பா வந்து படிக்கிற பாப் அபாகஸ்
அவங்க ஓன் பில்டிங்கில் நிறையா கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. நிறையா கிட்ஸும் வராங்க. பாருங்கள், எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. குழந்தைங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பேரண்ட்டோட மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அருணா குட்டி பாருங்கள், சமத்தா உட்காண்ட்ருக்கான். என்னடா நடக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்துட்டான். இது அவங்களோட டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்து ஆடுற குழந்தைங்க. எல்லாருமே க்யூட்டாக ஆடினாங்க. ட்ரோன் பறந்தோடனே எல்லோரும் அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் ட்ரோன் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களுமே டான்ஸ் ஆடுற குழந்தைங்கள அவ்வளோ ஸ்லிம்மாக அவ்வளோ அழகாக இடுப்பை வளைச்சி ஆடினாங்க. அதுக்கப்புறம் டெமோ கிளாஸும் நடந்துச்சுங்க. ஆன் த ஸ்பாட்டில் வந்து அவங்க கொஸ்டின் சொல்லுவாங்க. நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ 5, 2, 7, 8 அந்த மாதிரி 10 rows, 5 rows, 10 rows, 7 rows, 20 rows அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களும் டக்குன்னு அவ்வளோ ஷார்ப்பாக ஆன்சர் பண்ணாங்க. பார்க்கவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. நம்மெல்லாம் வந்து சொன்னால் விரல் விட்டு எண்ணி சொல்லுவோம். ஆனால் அவங்க மைண்ட்லேயே வந்து ஃபாஸ்ட் கால்குலேஷன். இந்த கிளாஸுக்கு போகிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நல்லா மைண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறையா பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, என் பையன் இந்த கிளாஸ் வர வரைக்கும் அப்படி இப்படி விளையாடிட்டு இருந்தா, எது சொன்னால் லிசன் பண்ண மாட்டான், ரொம்ப சேட்டை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காடுறான், நல்லா லிசன் பண்ணுறான், ஆன்சர் பண்ணுறான், கான்சன்ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்டும் சொல்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், அவங்க ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்படி பண்ணமா அப்படி பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லிக்கிட்டே வந்து ட்ராயிங் வரைகிறாங்க. மைண்டில் சொல்லிவிட்டு அப்படி ட்ராயிங்கும் வரைஞ்சாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ டேலண்டட் குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கி குட்டின் சென்டரில் நிற்கிற பாருங்கள், ஷார்ட்டாக. இவளுக்கு 10 rows சொல்லி கொடுத்தாங்க. மைண்ட் கால்குலேஷன் 10 rows சொன்னோன்னே டக்குன்னு ஆன்சர் சொன்னாங்க. ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி பாப்பா ப்ரைஸ் வின் பண்ணாங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்து அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. சென்டரில் நின்றுட்டுருக்கா பாருங்கள் நிக்கிதா. சொல்லி முடிச்சாச்சு. அப்படியே ஒரு பேட்சாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வந்து அவங்கள ஆன்சர் பண்ணிட்டு போனாங்க. மேம் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து வின் பண்ணவங்களுக்கு சாம்பியன்ஷிப் கப் கொடுத்தாங்க. 3rd பிளேஸுக்கு சாம்பியன், 2nd பிளேஸுக்கு மாஸ்டர். நிக்கிதா வந்து கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வந்து வின் பண்ணாங்க. 1st பிளேஸ். பக்கத்தில் இருக்கிறது திஷிதா. பாப்பா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் லெவலில் வச்சதப்பவும் பாப்பா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டைமும் அவங்க 1st பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கூட நம்ம நிக்கிதாவும் சேர்ந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நில்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம அருணாவும் மேலே ஏறி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். எல்லோரும் கப்பு வாங்கிட்டு தனித்தனியாக நின்று போஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஃபோட்டோவுக்கு. திஷிதா குட்டி, நிக்கிதா குட்டி, இது தேவேஷ். 2 பேர் ட்வின் பேபிஸ். தேவேஷும் திஷிதாவும் செம ஷார்ப்புங்க. 2 குழந்தைங்களுமே ட்வின் பேபியாக இருந்துட்டு ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேருமே வந்து சேமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா வந்து டீச் பண்ணி 2 பேரையும் சேம் லெவலில் வச்சுருக்காங்க. ஃபைனலாக கப்பு, பாப்பாவோட கப்பு பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்லங்க. ஆனால் இதை நம்ம கையில் ஏந்தும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள், அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த கப்பு வாங்குறதுக்கு பாப்பா 1 மந்த்தாக ஃபுல் எஃபோர்ட் போட்டால். டெய்லியும் மேம் 1 hour கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க தான் வந்து நிக்கிதாவோட மேம், கீதா மேம். இந்த சமயத்தில் அந்த மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க ஒன் மந்த் ஃபுல்லாகவே 1 hour டெய்லியும் கிளாஸ் எடுப்பாங்க. எம்ஏவும் மைண்ட் கால்குலேஷனும் சொல்லிக் கொடுப்பாங்க. பேப்பர் ஒர்க் ஷீட்டும் கொடுத்து 50 sums 3 minutes செட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ சம்ஸ் ஸ்டார்டிங்கில் பாப்பா 10 sums தான் போட்டுட்ருந்தாங்க. அந்த 1 month ஃபுல்லாக கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா 20 to 30 sums வரைக்கும் போட்டா. அவங்களோட கோச்சிங் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கவே முடியாது. ஃபைனலாக எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு எல்லா அவார்டு வின் பண்ணதுக்கப்புறம் மேமுக்கும் கப் ப்ரொவைட் பண்ணாங்க. மேமையும்
பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லோரும் ஹாப்பியாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டான்ஸ் கிளாஸில் இருக்கிற சாரு பாருங்கள், அவர் ஆடின உடனே குழந்தைங்க பார்த்துட்டு அதே மாதிரி ஆடுது. கலர் ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறவங்க எல்லாமே அந்த டான்ஸ் கிளப்பில் இருக்காங்க. நல்லா க்யூட்டாக டான்ஸ் ஆடினாங்க. சாரு செம்மையாக ஆடினார். அவருக்கு இடுப்பா என்னன்னே தெரில, பயங்கரமாக வளைஞ்சு நெளிஞ்சு ஆடினார். நம்ம அருணா குட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அவங்க அழகாக ஸ்டெப் எடுத்து போடுறாரு. அதை பார்த்து அப்படியே குழந்தைங்க பின்னாடி நின்று அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு போட்டோடனே நம்மளுக்கு ஆடணும் போல் காலெல்லாம் ஆடிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இடுப்பு வளைச்சி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதோ குழந்தைங்க, மற்ற குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் இல்லாத குழந்தைங்கள்லாம் வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சார் ஆடுற மாதிரியே பின்னாடி ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் டான்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பிங்க. முடிஞ்சிட்டு எல்லோரும் ஹாப்பியோட கிளம்பணும். மார்னிங் வந்தது ஆஃப்டர்நூன் 2-3 o'clock ஆயிடுச்சுங்க. சரியான பசி இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னே பசி எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாத்தையும் மறந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஆடுறத ட்ரோன் மூலியமாகவும் ஃபோட்டோகிராஃபர் மூலியமாகவும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க எவ்வளோ சூப்பராக ஆடுறாரு அப்படின்ட்டு. இன்றைக்கி இதை பார்த்தோன்னே பாப்பாவை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடணும் போல் ஆசை வந்துருச்சுங்க. பத்து காலத்து குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே உடம்பு வரலைனாலும் வயிறு மட்டும் முன்னாடி வந்துடுதுங்க. எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து செஞ்சால் அப்படியே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறாங்க, வராங்க, வந்தோடனே அப்படியே உட்காந்துட்டே ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேயே உட்காந்துட்டே இருக்காங்க. இந்த வாக்கிங், அந்த விளையாடுறது, அதுக்கெல்லாம் டைமே குழந்தைங்க கொஞ்சம் கூட கிடைக்கிறதே இல்லைங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டால் மட்டும்தான் வந்து முடியுது. அதுக்காகவாவது அந்த 1 மணி நேரத்துக்காகவாவது கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வருவோம். வீட்டில் என்னதான் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னா ஒரு 4 days பண்ணுவான். அடுத்து திருப்பி பழையபடி அதே மாதிரி வந்துடுவா. பாருங்கள் அவங்கள எவ்வளோ அழகாக ஆடுறாங்க. இன்றைக்கி தாக்கி இடுப்பும் வளையல, எதுவும் வளையல, அப்படியே நின்றுட்டு ஆடிட்டுருக்கா. கடைசியாக பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளாஸ் போனதுலேருந்து பாப்பா வந்து நல்லா மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவேன் நான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எது சொன்னாலும் வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ நாள் கழித்து கேட்டாலும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுவான். இது அங்கே வச்சோமா, இது இப்படி எழுதுனமா, அன்றைக்கி இப்படி எழுதுனமா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவான். நானும் வந்து இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், என்னவா போடுறா ஏதோ பண்ணுறா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, காம்படிஷன்லேயும் 3 லெவல் வச்சாங்க. ஃபஸ்ட்டு 3 minutes, செகண்ட் 3 minutes, தேர்ட் 3 minutes வச்சாங்க. 3 பேப்பர்லேயும் நல்லா பண்ணமா அப்படின்ட்டு ஓடி வந்து ஹாப்பியாக சொன்னால் எனக்கு அப்போ தான் திருப்தியாச்சு. பரவாயில்ல, மேம் கோச்சிங் கொடுத்தது வீணாக போகலை அப்படின்னு. எந்த ஒரு நம்ம எக்ஸாம், டான்ஸு, ஸ்போர்ட்ஸு எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் வந்து நல்லபடியாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. கடைசியாக பேரண்ட்ஸ் நீங்களும் வாங்க வந்து எங்களோட கம்பைன் பண்ணி டான்ஸ் ஆடுங்கன்னாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது நிவேதா மேம். அவங்க தான் வந்து 4 பிரான்ச்சஸ்க்கும் இன்சார்ஜு. அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் பின்னாடி போய் நின்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆடணும் போல் தோணுச்சு. திருப்பி இவ்வளோ பேர் முன்னாடி ஆடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் நின்றுக்கிட்டேன். பாருங்கள் அவங்க ஆட ஆட அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தெரியுதோ இல்லையோ ஏதோ அவர் போட ஸ்டெப்பில் பாதி ஸ்டெப்பாவது கன்வே பண்ணிக்கல நம்ம. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மலம பித்தாப்பு பாட்டு தான் போட்டாங்க. எவ்வளோ அழகாக இடுப்பாட்டுறாரு பாருங்கள். அப்படியே ஃப்ரீயாக கையும் கால் உடம்ப வச்சு ஆடுறாரு. நம்மளும் பின்னாடி ஸ்டெயின் பண்ணி ஆட வேண்டியதாக இருக்குது. அதுதான் மாஸ்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.